ஓகே. இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டர் எடுத்துக்கிறோம். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சாப்டரில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா கேல்வானிக் செல்ஸ் பார்த்தோம், எலக்ட்ரோலைட்டிக் செல்ஸை பார்த்தோங்க. சரி, அப்புறம் பேட்டரிஸ் எடுத்துக்கணும். பேட்டரிஸில் வந்து பிரைமரி பேட்டரி பார்த்தோம், செகண்டரி பேட்டரி. பிரைமரி பேட்டரிஸை பற்றி பார்த்தோம். பிரைமரி பேட்டரிஸில் என்னென்ன பார்த்தோம்னா ட்ரை செல்லும் மெர்க்குரி செல்லும் பார்த்தோம். ட்ரை செல்லுக்கு இன்னொரு பேர் என்னன்னா லெக்லாஞ்சி செல். சரி, இதை பார்த்தோங்க. இப்போ செகண்டரி பேட்டரிஸ் எடுத்துக்கிறோம். செகண்டரி பேட்டரிஸ்னா அது ரீசார்ஜபிள். அதில் ஒன்று நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எடுத்துக்கிறோம். இது வந்து செகண்டரி பேட்டரிஸ். இப்போ நம்ம செகண்டரி பேட்டரிஸ் கொண்டோம். செகண்டரி பேட்டரிஸ்னா அது ரீசார்ஜபிள். அதில் ஒன்று என்ன எடுத்துக்கணும்னா லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி. இது எடுத்துக்கிறோம். லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் என்ன ஆனோடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆனோடு என்ன லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி எடுத்துக்கணும். இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில் நம்ம என்ன எடுக்கிறோம்னாக்கா இது போல் ஒரு மெட்டல் ராட் எடுத்துக்கிறோம். இது போல் ஒரு மெட்டல் ராட் எடுத்துட்டோம். இந்த மெட்டல் ராட் என்னன்னாக்கா லெட்டு. இந்த மெட்டல் ராட் என்னென்ன லெட்டு, இது வந்து லெட்டுங்க. இது என்னவா ஆக்ட் ஆகுதுன்னாக்கா இந்த லெட் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஆனோட ஆக்ட் ஆகுது. இந்த லெட் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா ஆனோட ஆக்ட் ஆகுது அப்படி சொல்லிட்டோம். சரி, இப்போ லெட் எடுத்துக்கணும். இந்த லெட் வந்து ஆனோட். ஓகே, அடுத்து வந்து கேத்தோடு நமக்கு வேணுங்க. கேத்தோடு என்ன எடுத்துக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா கேத்தோடு. இப்போ கேத்தோடு எடுத்துக்கிறோங்க. இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா கேத்தோடு. இந்த கேத்தோடு என்னன்னா ஸ்பாஞ்சி லெட். இது வந்து ஸ்பாஞ்சி லெட். ஸ்பாஞ்சி லெட்னா இதுல வந்து நிறைய எம்டி கேப்ஸ் இருக்குங்க. நிறைய எம்டி கேப்ஸ் இருக்குங்க இதுல. ஸ்பாஞ்சி லெட்னா இதுல நிறைய எம்டி கேப்ஸ் இப்படி இருக்குங்க. நிறைய எம்டி கேப்ஸ் இப்படி இருக்குங்க. இந்த எம்டி கேப்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா லெட் டயாக்சைடு PbO2 எடுத்துக்கிறோங்க. இதுல என்ன எடுத்துக்கிறோம்னா PbO2 லெட் டயாக்சைடு எடுத்துக்கிறோங்க. எம்டி கேப்ல என்ன இருக்குதுன்னாக்கா லெட் டயாக்சைடு. அப்போ லெட் இஸ் packed with lead dioxide. Lead packed with lead dioxide act as cathode. சரி, இங்க கேத்தோடு சொல்லிட்டுங்க. அடுத்து வந்து எலக்ட்ரோலைட் எடுத்துக்கிறோங்க. இங்க என்ன எடுத்துக்கிறோன்னா எலக்ட்ரோலைட். எலக்ட்ரோலைட் என்னன்னாக்கா 38% by weight sulfuric acid solution. 38% by weight sulfuric acid solution. 38% by weight sulfuric acid solution வந்து இங்க எலக்ட்ரோலைட்டுங்க. கான்சன்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் இங்க எலக்ட்ரோலைட்டா இருக்குதுங்க. சரி, இப்போ இது வந்து லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி வந்து செகண்டரி பேட்டரி. செகண்டரி பேட்டரினா இது ரீசார்ஜபிள். ரீசார்ஜபிள்னா என்ன அர்த்தம்? இது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும், அதே டைம்ல எலக்ட்ரிசிட்டியும் கன்சியூம் பண்ணிக்கும். அப்போ டிஸ்சார்ஜ் ஆகும், சார்ஜிங்கும் நடக்கும். டிஸ்சார்ஜ் ஆகும், சார்ஜிங்கும் நடக்கும். சரி, இப்போ டிஸ்சார்ஜ் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? இது கரண்ட்டை நமக்கு கொடுக்குது. இது கரண்ட்டை நமக்கு கொடுக்குதுன்னா இது என்னவா ஆக்ட் ஆகுது? கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகுது. சரி, அதாவது இது சப்போஸ் இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுதுன்னா கரண்ட்டை நமக்கு கொடுக்குது. கரண்ட்டை நமக்கு கொடுக்குதுன்னா இது என்ன பண்ணுது? இது கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகுது. இப்போ இது கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகுதுங்க. சரி, இது கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகணுன்றதுனால தானே இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொண்டு வந்தோம். இது மாதிரி ஒரு அமைப்பை நம்ம கொண்டு வந்து எதுக்குன்னா இது கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி அமைப்பை நம்ம வந்து தயார் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னாக்கா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பார்க்கலாங்க. ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு பார்க்கலாம். ஆனோட்ல ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது. இப்போ ஆனோடு யார்? இங்க லெட். லெட் வந்து ஆனோடு. லெட் வந்து ஆனோடு. இந்த லெட் இது என்ன பண்ணும்? ஆக்சிடேஷன் போகும். ஆக்சிடேஷன் போகுதுன்னா என்னென்ன பாசிபிலிட்டி? ஆக்சிடேஷனுக்கு போகுதுன்னா என்னென்ன பாசிபிலிட்டினா ஒன்று வந்து இது பிளம்பஸா மாறலாம் by losing 2 electrons. ஒன்று பிளம்பஸா மாறலாம் 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி, இல்லைன்னா பிளம்பிக்கா மாறலாம் 4 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி. 4 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி பிளம்பிக்கா மாறலாம். ஓகே, அப்போ இங்க ஆனோடு என்ன எடுத்துக்கணும்னா லெட் எடுத்துக்கணும். கேத்தோடு என்ன எடுத்துக்கணும்னா லெட் டயாக்சைடு எடுத்துக்கணும். எலக்ட்ரோலைட் என்னன்னா 38% சல்பூரிக் ஆசிட் பை வெயிட்னு எடுத்துக்கணும். இது போல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை மேக் பண்ணியிருக்கோம். எதுக்காக? இது போல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வந்தாக்கா இது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும், இது கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகும்ன்றதுக்காக.
அப்படின்னா இந்த ஆனோடு இந்த லெட் வந்து ஆனோடுன்னு சொல்றோம். அப்போ இங்க என்ன நடக்கணும்னா ஆக்சிடேஷன் நடக்கணும். அப்போ லெட் வந்து ஆக்சிடேஷன் போகுதுன்னா ஒன்று பிளம்பஸா மாறலாம், இல்லை பிளம்பிக்கா மாறலாம். யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்? இப்போ பிளம்பஸா மாறுமா இல்லை பிளம்பிக்கா மாறுமான்றதுக்கு யாருக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பார்க்கணும். அந்த ஸ்டெபிலிட்டி பிரகாரம் சொல்லலாம். சரி, இப்போ ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னா என்னவா மாறுதுன்னா பிளம்பஸா மாறுது. எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது பிளம்பஸா ஈஸியா மாறுதுன்னு சொல்லுது. அப்போ அது தியரிட்டிக்கலா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த ஆனோட்ல இருக்கக்கூடிய லெட் வந்து ஈஸியா பிளம்பஸா மாறுது, PB2+ மாறிக்குது, PB4+ மாறல, பிளம்பிக்கா மாறல. அப்போ இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுது? ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் லெட் வந்து ஈஸியா பிளம்பஸா மாறுது, பிளம்பிக்கா ஈஸியா மாறல? பிளம்பஸா மாறுதுன்னு அதுக்கு என்ன ரீசனா இருக்கும்? ஓகே, இன்னட் பேர் எஃபெக்ட், அது போல சொல்ல வரும். ஓகே, அப்போ இன்னட் பேர் எஃபெக்டை வச்சு இந்த இதை சொல்லிட்டோம். அப்போ ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா லெட் வந்து பிளம்பஸா மாறுது, PB2+ மாறுது. ஆனோட்ல இருக்கக்கூடிய லெட் வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் போகுது. ஆக்சிடேஷன் போகும்போது இது என்னவா மாறிச்சுன்னா பிளம்பஸா மாறி இருக்குது. இது பிளம்பஸா மாறி இருக்குதுன்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த பிளம்பஸா மாறிச்சு இல்லைங்க, இந்த லெட் வந்து பிளம்பஸா மாறி இருக்குது. இந்த மாறின இந்த PB2+ எங்கிக்கு போகும்? இந்த மாறின PB2+ எங்கிக்கு போகுதுன்னா இந்த எலக்ட்ரோலைட்டுடைய இந்த மாறின இந்த PB வந்து PB2+ மாறுது. அந்த PB2+ ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரோடுனுடைய சர்ஃபேஸ்க்கு வருது. இந்த PB2+ என்ன பண்ணுதுன்னா இந்த லெட் வந்து PB2+ மாறுது. அந்த PB2+ என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரோடுனுடைய சர்ஃபேஸ்க்கு வருதுங்க. சர்ஃபேஸ்க்கு வந்த உடனே இந்த சல்பூரிக் ஆசிடோட கான்டாக்டுக்கு போகுதுங்க. சல்பூரிக் ஆசிட்ல என்ன இருக்குதுன்னா H+ அயான்ஸ் இருக்குதுங்க. அடுத்து என்ன இருக்குதுன்னா பைசல்ஃபேட் அயான்ஸ் இருக்குதுங்க, HSO4- அயான்ஸ் இருக்குதுங்க. அடுத்து என்ன இருக்குதுன்னா சல்ஃபேட் அயான்ஸ் இருக்குதுங்க. அடுத்து வந்து சல்ஃபேட் அயான்ஸ் இருக்குதுங்க. சரி, அப்போ சல்பூரிக் ஆசிட் அயனைசேஷனுக்கு போகுது. அயனைசேஷனுக்கு போறதுனால என்ன கொடுக்குதுன்னா H+ அயான்ஸை கொடுக்குது, பைசல்ஃபேட் அயான்ஸை கொடுக்குது, சல்ஃபேட் அயான்ஸை கொடுக்குது. இப்போ இந்த ஆனோட்ல ப்ரொடியூஸ் ஆன இந்த லெட் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய ஆனியானை அட்ராக்ட் பண்ணுதுங்க. அது எடுத்துக்கின ஆனியான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டா என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் நம்ம சொல்றோம் இந்த PB2+ இந்த ப்ரொடியூஸ் ஆன PB2+ என்ன பண்ணுதுன்னாக்கா ப்ரொடியூஸ் ஆன PB2+ ஆனியான் எலக்ட்ரோலைட்ல இருந்து சல்ஃபேட் எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா PbSO4 மாறுது. PbSO4 மாறுது. எப்படி PbSO4ன்னு சொல்றேன்னாக்கா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இங்க என்ன நடக்குதுன்ட்டு ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்க முடியும். அப்போ எந்த சப்ஸ்டன்ஸ் இங்க ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்ட்டு ப்ராக்டிக்கலா பார்க்க முடியும். அதன் பிரகாரம் என்ன சொல்றாங்கன்னா லெட் சல்ஃபேட்ன்ட்டு சொல்றாங்க. இது லெட் சல்ஃபேட் தான் அன்ட்டு நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னாக்கா ஒண்ணுமே கிடையாது. லெட் சால்ட் எடுத்துக்கோங்க, டெஸ்ட் டியூப்ல லெட் சால்ட் எடுத்துக்கோங்க, அதுல சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணுங்க. லெட் சால்ட் எடுத்துக்கின்னு வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணுங்க, என்ன வரும்னு பாருங்க, லெட் சல்ஃபேட் பிரெசிபிடேட் வரும். சரி, அப்போ வந்து இங்க என்ன பிரெசிபிடேட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னா லெட் சல்ஃபேட் பிரெசிபிடேட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த லெட் சல்ஃபேட் வந்து பிரெசிபிடேட், இது வந்து இன்சாலுபிள் இன் வாட்டர். இன்சாலுபிள் இன் வாட்டர்னா இப்போ இந்த லெட் சல்ஃபேட் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இந்த இதுல வந்து எந்த இடத்துல இருக்கும், இந்த லெட் சல்ஃபேட் எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கலா பார்த்துருக்காங்க. எப்படி பார்த்துருக்காங்கன்னா ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா என்ன சொல்றாங்கன்னாக்கா லெட் சல்ஃபேட் இதுக்கு மேல டெபாசிட் ஆயிருக்குது. லெட் சல்ஃபேட் இதுக்கு மேல அப்படியே டெபாசிட் ஆகுது. லெட் சல்ஃபேட் இதுக்கு மேல டெபாசிட் ஆகுது. அப்போ இங்க யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க யாரு டெபாசிட் ஆயிருக்காங்க பாத்தீங்கன்னா லெட் சல்ஃபேட் டெபாசிட் ஆயிருக்கு. சரி, வண்டி ஓட்டும் போது ஜெர்கி மோஷன் எல்லாம் வரும் இல்ல, அந்த டிஸ்டர்பன்ஸ்னாலையும் இந்த லெட் சல்ஃபேட் கீழே வந்து விழலாம் இல்ல அன்ட்டு நினைக்கலாம். ஓகே, கீழே கூட வந்து விழும் இல்லைன்னு சொல்லி. அப்போ லெட் சல்ஃபேட் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆனோடினுடைய சர்ஃபேஸ்ல லெட் சல்ஃபேட் இருக்குது. அதே மாதிரி இந்த வெசல்லையும் கீழே டெபாசிட் ஆயிருக்குது. இந்த வெசல்லையும் இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல் இருக்குது இல்ல, இந்த எலக்ட்ரோலைட்டிக் செல்லினுடைய வெசல், இந்த வெசலினுடைய பாட்டம்லயும் இங்க டெபாசிட் ஆயிருக்குது. சரி, இது ப்ராக்டிக்கலா இப்படிதான் நடக்குது. சரி, அப்போ இந்த ஆனோடினுடைய சர்ஃபேஸ்ல யார் டெபாசிட் ஆயிருக்காங்கன்னா லெட் சல்ஃபேட் டெபாசிட் ஆயிருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் கீழேயும் டெபாசிட் ஆயிருக்குது. அப்போ
டைம் போக போக என்ன ஆகுனாக்கா இந்த லெட் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த லெட் வந்து Pb2+ அயான்ஸா மாறினே இருக்குது. இந்த Pb2+ அயான்ஸ் எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சல்ஃபேட்டை எடுத்துக்கின்னு லெட் சல்ஃபேட்டா மாறினே இருக்குது. இந்த லெட் சல்ஃபேட் எங்க டெபாசிட் ஆகுதுன்னா இந்த ஆனோடினுடைய சர்ஃபேஸ்ல டெபாசிட் ஆகினே வருது. அதே நேரத்துல கொஞ்சம் கீழேயும் விழுந்துனே வருது. சரி, இது போல ஆனோட்ல நடக்குதுங்க. சரி, அப்படின்னா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபி இந்த சல்ஃபேட்டோட சேர்ந்துக்கின்னு என்னவோ மாறுதுன்னா PbSO4 மாறுது. PbSO4 மாறுது பிளஸ் 2 எலக்ட்ரான்ஸ். இதுதாங்க ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன். ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன நடக்குதுன்னா இது போல நடக்குதுங்க. சரி, இந்த Pb2+ இந்த Pb2+ கேன்சல் பண்ணிடலாங்க. அப்போ ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா பிபி வந்து ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா இந்த லெட் ஆனோடு வந்து Pb2+ மாறுது. இந்த Pb2+ எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சல்ஃபேட்டை எடுத்துக்கின்னு PbSO4 மாறுது. இது போல நடக்குது. அப்படின்னா ஆனோட்ல இருக்கக்கூடிய லெட் PbSO4 மாறுது. அந்த PbSO4 ஆனோடினுடைய சர்ஃபேஸ்ல கோட்டிங் டெபாசிட் ஆகுது, கொஞ்சம் கீழே டெபாசிட் ஆகுது. இந்த லெட் சல்ஃபேட் வந்து நல்லா கவனம் வச்சுக்கோங்க, வாட்டர்ல இன்சாலுபிள். ஓகே, இது போல ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குதுங்க. சரி, இப்போ கேத்தோட்ல என்ன நடக்குது அன்ட்டு நம்ம பார்க்கலாம். கேத்தோட்ல என்ன நடக்கும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்ன, கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் என்னன்னு நம்ம பார்க்குறோம். சரி, கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க போறோம். கேத்தோட்ல யார் இருக்காங்கன்னா PbO2 இருக்குது. அதாங்க கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போகுது. கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு யார் போறாங்கன்னா PbO2 போதுங்க. இந்த PbO2 கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் போகுது, லெட் போல. ஏன்னா கேத்தோடுனா ரிடக்ஷனுக்கு போய் மெட்டல் எப்படிங்க போகும்? மெட்டல் ரிடக்ஷனுக்கு போகிறது வந்து ரேர் கண்டிஷன்ஸுங்க. ஆனால் இந்த லெட் டை ஆக்சைடில் லெட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா +4, அதனால அது ஈஸியாக ரிடக்ஷனுக்கு போகுதுங்க. சரி, அப்போ இந்த லெட் டை ஆக்சைடில் இருக்கக்கூடிய பிபிக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் +4, இது வந்து ரிடக்ஷனுக்கு போகுது. அப்படின்னா இது எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது. இந்த Pb+4 என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை எடுத்துக்குது. எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கின்னு இது என்னவா மாறுது? இது இப்போ எலக்ட்ரான்ஸை எடுத்துக்குது. எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கின்னு என்னவா மாறலாம்? இங்க இருந்து என்ன ஆக்சிடேஷன் நம்பர் +4. அப்போ இது என்னவா மாறலாம்? ஒன்று வந்து +2 மாறலாம், இல்லைன்னா 0 மாறலாம். சரி, ப்ராக்டிக்கலா பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா Pb2+ சொல்லுது, Pb0 சொல்லலை. சரி, அப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் இந்த Pb4+ என்னவா மாறுதுன்னா Pb2+ மாறுது அன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் PbO2ல இருக்கக்கூடிய Pb+4 Pb+2 மாறுது அன்ட்டு நமக்கு தெரியுது. ஓகே, எக்ஸ்பெரிமெண்டா PbO2ல இருக்கக்கூடிய Pb+4 என்னவா மாறுதுன்னா Pb2+ மாறிடுச்சு. சரி, இந்த Pb2+ என்ன பண்ணுதுன்னா இங்க ப்ரொடியூஸ் ஆன Pb2+ அப்படின்னா இந்த Pb4+ Pb2+ மாறுதுன்னா அது எத்தனை எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கணும் யோசிச்சு பாருங்க. 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கணும். இந்த ப்ரொடியூஸ் ஆன இந்த Pb2+ என்ன பண்ணுதுன்னாக்கா ப்ரொடியூஸ் ஆன Pb2+ எலக்ட்ரோலைட்டினுடைய கான்டாக்டுக்கு வருதுங்க. அதாவது இந்த PbO2ல இருக்கக்கூடிய Pb4+ Pb2+ மாறுது. இந்த Pb2+ இதனுடைய சர்ஃபேஸ்க்கு வருது. இதனுடைய சர்ஃபேஸ்க்கு வந்த உடனே எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சல்ஃபேட்டோட கான்டாக்டுக்கு போகுது. எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சல்ஃபேட்டோட கான்டாக்டுக்கு போன உடனே என்ன ஆகுதுன்னாக்கா PbSO4 மாறுது. அந்த PbSO4 இப்போ ப்ரொடியூஸ் ஆன PbSO4 எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ப்ரொடியூஸ் ஆன PbSO4 எந்த இடத்துல இருக்குதுன்னா இங்க டெபாசிட் ஆயிக்குது. இது எல்லாம் என்னவா மாறிக்குதுன்னா PbSO4 மாறிக்குது. இது எல்லாம் என்னவா மாறுதுன்னா PbSO4 மாறுது. இப்போ இங்க என்னவா மாறுதுன்னா PbSO4 மாறுது. PbSO4 மாறுது. கொஞ்சம் PbSO4 கீழேயும் டெபாசிட் ஆயிடுது. கொஞ்சம் PbSO4 கீழே விழுற PbSO4 கீழே விழுந்துட்டு இங்க டெபாசிட் ஆகக்கூடிய PbSO4 அப்படியே இங்க டெபாசிட் ஆகிக்குது. சரி, அப்போ கேத்தோட்ல இருக்கக்கூடிய PbO2 என்னவா மாறின்னு இருக்குது? PbSO4 பிரிசிபிடேட்டா மாறின்னு இருக்குது. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த PbO2ல இருக்கக்கூடிய Pb4+ Pb2+ மாறுது. அந்த Pb2+ என்ன பண்ணுதுன்னா சல்ஃபேட்டோட சேர்ந்துன்னு PbSO4 மாறிடுச்சு. இங்க ரிமைனிங் என்னன்னா ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிஜன் O2- இருக்கும். இந்த O2- என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சிஜன் இந்த Pb வந்து வெளியே போன உடனே இந்த ஆக்சிஜன் இந்த எப்படி இருக்குன்னா O2- இருக்குது. இந்த O2- என்ன பண்ணுதுன்னா இந்த ஆக்சைடு என்ன பண்ணுதுன்னா இந்த
எலக்ட்ரோடுனுடைய சர்ஃபேஸ்க்கு வருது. சர்ஃபேஸ்க்கு வந்த உடனே எலக்ட்ரோலைட்டோட கான்டாக்டுக்கு போது எலக்ட்ரோலைட்ல யார் இருக்காங்கன்னாக்கா சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது. சல்ஃபூரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா அதுக்கிட்ட H+ அயான்ஸ் இருக்குது. சல்ஃபூரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா சல்ஃபூரிக் ஆசிட் H+ அயான்ஸை கொடுக்குது. அந்த H+ அயான்ஸோட இந்த O2- கம்பைன் ஆகுது. இந்த O2- H+ சேர்ந்தா என்ன வரும்னா ஹைட்ராக்சைடு வரும். அந்த ஹைட்ராக்சைடு இன்னொரு H+ சேர்ந்தா என்ன வரும்னா வாட்டர் வரும். இந்த ஆக்சைடுன்றது ஸ்ட்ராங் பேஸ். இது வந்து ஆக்சைடு வந்து ஸ்ட்ராங் பேஸ். இங்க ஸ்ட்ராங் ஆசிட் இருக்குது, சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது. ஸ்ட்ராங் பேஸும் ஸ்ட்ராங் ஆசிடும் சேர்ந்து என்ன வரும்? வாட்டர் வரும். அப்படின்னா இந்த ஆக்சைடு வந்து இந்த ஸ்ட்ராங் ஆசிடோட சேர்றதுனால என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படின்னா இந்த இடத்துல என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா வாட்டர் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. வாட்டர் வந்து கிடைக்குதுங்க. வாட்டர் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்க வந்து 2 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல 2 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. 2 ஆக்சிஜன்ஸ்னா வாட்டர் மாலிகுல்ஸ் எத்தனை வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதணும்னு நினைக்கிறீங்க? 2 வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதணும். அப்போ இங்க 2 வாட்டர் மாலிகுல்ஸ், இங்க 2 வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதணும்னா எத்தனை ஹைட்ரஜன்ஸ் நம்ம எழுதணும்? இந்த பக்கம் இப்போ இங்க 2 வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதிருக்கோம். இங்க 2 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னா இப்போ ஹைட்ரஜன்ஸை பேலன்ஸ் பண்ணணும். இங்க 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குதுன்னா இங்கேயும் 4 ஹைட்ரஜன்ஸ் வரணும். ஹைட்ரஜன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா H+ அயன்ஸை எழுதுறோம். H+ அயன்ஸை எழுதிருக்கோம். இங்க வந்து 2 வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதணும். ஏன்னாக்கா இங்க 2 ஆக்சிஜன்ஸ் இருக்குது, அதனால இங்க 2 வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதணும். இப்போ இங்க 4 ஹைட்ரஜன்ஸ் இருக்குது, அதனால இங்க 4 H+ எழுதிருக்கோம். ஏன் H+ எழுதணும்னா இது அசிடிக் மீடியம். இது அசிடிக் மீடியம், அதனால அது போல எழுதணும். சரி, அப்போ வந்து இங்க நல்லா பார்த்துக்கோங்க. கேத்தோட்ல என்ன நடக்குதுன்னா லெட் டை ஆக்சைடு கேத்தோட்ல இருக்குது. கேத்தோட்ல இருக்கக்கூடிய லெட் டை ஆக்சைடுல லெட்டுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னா +4. அந்த +4 என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கின்னு +2 மாறுது. அந்த Pb2+ என்ன பண்ணுதுன்னா சல்ஃபேட் எடுத்துக்கின்னு PbSO4 மாறுது. இந்த PbSO4 என்ன பண்ணுதுன்னா இங்கெல்லாம் ஆக்குப்பை பண்ணிக்குது. ஆக்குப்பை பண்ணிக்கின்னு கொஞ்சம் கீழே வீழ்ந்துருது, கொஞ்சம் கீழே வீழ்ந்துச்சு. அப்புறமா இந்த Pb வந்து PbSO4 மாறின உடனே இந்த ஆக்சைடு வந்து என்ன பண்ணுதுன்னா சர்ஃபேஸ்க்கு வருது. சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட்டோட கான்டாக்டுக்கு போகுது. இல்லைன்னா எலக்ட்ரோலைட்டே இந்த 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 எம்டி கேப்புக்குள்ள போகும். எம்டி கேப்புக்குள்ள போகும்போது இந்த ஆக்சைடு வந்து இந்த சல்ஃபூரிக் ஆசிடோட கான்டாக்டுக்கு போகுது. ஆக்சைடு வந்து ஸ்ட்ராங் பேஸ், சல்ஃபூரிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட், அதனால என்னவா மாறுதுன்னா வாட்டரா மாறுது. இந்த வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸை பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க H+ எழுதணும். ஏன் H+ எழுதணும்னா இந்த மீடியம் வந்து அசிடிக் மீடியம். இது போல கேத்தோட்ல நடக்குதுங்க. சரி, கேத்தோட்ல என்ன ஆஃப் ரியாக்ஷன் நடந்துச்சுன்ட்டு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ இந்த ஓவரால் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பார்க்க போறோம். இந்த PbO2 இங்க எழுதிக்கலாம். PbO2 சாலிட் எழுதிக்கணும். அடுத்து வந்து இந்த Pb2+ இந்த Pb2+ கேன்சல் பண்ணிடுறோம். அடுத்து என்ன பண்றோம்னாக்கா சல்ஃபேட் எழுதிக்கணும். அடுத்து வந்து 4 டைம்ஸ் H+ அயன்ஸ் எழுதிக்கிறோம். 2 எலக்ட்ரான்ஸ் எழுதிக்கிறோம். என்ன வருதுன்னா PbSO4 வருது. அடுத்து என்ன இருக்குதுன்னாக்கா 2 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. இது வந்து என்னன்னாக்கா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன். கேத்தோட்ல இது போல ஆஃப் ரியாக்ஷன் நடக்குதுங்க. அப்போ கேத்தோட்ல நடக்கக்கூடிய ஆஃப் ரியாக்ஷனை நல்லா கவனிச்சு பாருங்க. என்ன இருக்குதுன்னா கேத்தோடு என்னன்னா PbO2ல இருக்கக்கூடிய Pb4+ என்ன பண்ணுதுன்னா Pb2+ மாறுது. அந்த Pb2+ எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சல்ஃபேட் எடுத்துக்கின்னு PbSO4 மாறிடுச்சு. PbO2ல இருக்கக்கூடிய ஆக்சைடு O2- என்ன பண்ணுதுன்னா சல்ஃபூரிக் ஆசிட்ல இருந்து H+ எடுத்துக்கின்னு வாட்டரா மாறிக்குது. இது போல கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் நடந்திருக்குதுங்க. சரி, இப்போ வந்து ஓவரால் செல் ரியாக்ஷன் என்னன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஓவரால் செல் ரியாக்ஷன் என்னவா இருக்கும், ஓவரால் செல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஓவரால் செல் ரியாக்ஷனுக்கு போறோம். ஓவரால் செல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு நம்ம சொல்றோங்க. சரி, இப்போ ஓவரால் செல் ரியாக்ஷன் வேணும்னா இந்த ஆனோடையும் கேத்தோடையும் ஆட் பண்ணணும். இந்த ஆனோடையும் இந்த கேத்தோடு இந்த ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனும் கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனும் ஆட் பண்ணா நமக்கு ஓவரால் ரியாக்ஷன் நமக்கு கிடைச்சிடுங்க. சரி, இப்போ நம்ம ஓவரால் ரியாக்ஷனுக்கு நம்ம போலாங்க. இப்போ ஓவரால் ரியாக்ஷனுக்கு நம்ம போறோம். இப்போ நம்ம இங்க என்ன பார்த்தோம்னாக்கா இப்போ ஓவரால் ரியாக்ஷனுக்கு நம்ம போறோங்க. சரி, இப்போ என்ன பார்த்தோம்னா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பார்த்தோம். ஆனோடு என்னன்னாக்கா ஆனோட்ல யாரை எடுத்துக்கணும்னா லெட் எடுத்துக்கணும். இந்த லெட் என்னவா மாறுதுன்னா Pb2+ மாறுது. அந்த Pb2+ என்ன பண்ணுதுன்னா சல்ஃபேட்டோட சேர்ந்து PbSO4 மாறிக்குச்சு. PbSO4 மாறிக்குது. இந்த லெட் என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு தான் Pb2+ மாறிச்சு. சரி, இது போல ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்துட்டுங்க. ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்தாச்சு. அப்போ ஆனோட்ல என்ன நடக்குதுன்னா லெட் வந்து என்னவா மாறுதுன்னா ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல என்ன பண்றோம்னாக்கா
லெட் வந்து என்ன மாறுதுன்னா Pb2+ மாறுது. Pb2+ எலக்ட்ரோலைட்ல இருக்கக்கூடிய சல்ஃபேட் எடுத்துக்கின்னு PbSO4 மாறிக்குச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனை பார்க்க போறோம். கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன், கேத்தோட்ல யாருன்னா PbO2, கேத்தோடு யாருன்னா PbO2. இந்த PbO2ல என்ன நடக்குதுன்னா இந்த Pbக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +4. இது என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கின்னு Pb2+ மாறுது. Pb2+ மாறிக்குது. அந்த Pb2+ என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோலைட்ல இருந்து சல்ஃபேட் எடுத்துக்குது. சல்ஃபேட் எடுத்துக்கின்னு என்ன மாறுதுன்னா PbSO4 மாறுது. PbSO4 மாறிக்குச்சு. அது வந்து இன்சாலுபிள். PbSO4 மாறிக்குச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2-. இந்த ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 2-. இது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரோலைட்ல இருந்து H+ எடுத்துக்குது. எலக்ட்ரோலைட்ல இருந்து H+ எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா வாட்டரா மாறுது. இங்க என்ன கிடைச்சிச்சுன்னா வாட்டர் மாலிக்யூல் கிடைக்குது. இங்க 2 ஆக்சிஜன்ஸ், அதனால 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ்ல ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. இந்த ஹைட்ரஜன்ஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னா சல்பூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய H+ இருந்து வந்துச்சு. அப்போ அது அப்படின்னாக்கா எலக்ட்ரோலைட்ல இருந்து H+ அயன்ஸை இங்க கன்சியூம் ஆயிருக்குது. அந்த H+ அயன்ஸை இங்க எழுதிக்கிறது. இது வந்து என்னன்னாக்கா கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன். இப்போ கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்தாச்சுங்க. இப்போ ஓவரால் செல் ரியாக்ஷன் கிட்ட போனோங்க. நம்ம ஓவரால் செல் ரியாக்ஷனுக்கு போறோம். இப்போ ஓவரால் செல் ரியாக்ஷன் எப்படி இருக்கும்ட்டு நம்ம பார்க்க போறோம். ஓவரால் செல் ரியாக்ஷன் என்ன பண்றோம்னா இந்த லெட் எழுதிக்கிறோம். ஆனோட்ல இருக்கக்கூடிய லெட், கேத்தோட்ல இருக்கக்கூடிய லெட் டை ஆக்சைடு எழுதிக்கிறோம். அடுத்து இந்த கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல இருக்கக்கூடிய கெயின் ஆன 2 எலக்ட்ரான்ஸும் ஆனோடிக் ஆஃப் ரியாக்ஷன்ல லூஸ் ஆன 2 எலக்ட்ரான்ஸும் கேன்சல் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன செய்யறோம்னாக்கா அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 4H+ அயன்ஸ் இருக்குது. இங்க 2 சல்ஃபேட் அயன்ஸ் இருக்குது. அப்படின்னா 2 சல்ஃபேட் அயன்ஸ் 4H+ அயன்ஸ் எப்படி எழுதலாம்னாக்கா 2 டைம்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட் எழுதிக்கலாம். 2 டைம்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட் எழுதிக்கலாம். எப்படி சல்ஃபூரிக் ஆசிட் எழுதணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 4 டைம்ஸ் H+ அயன்ஸ் எலக்ட்ரோலைட் சல்ஃபூரிக் ஆசிட் கிட்ட இருந்து வந்துச்சு. இந்த 2 சல்ஃபேட் அயன்ஸும் எலக்ட்ரோலைட் சல்ஃபூரிக் ஆசிட் கிட்ட இருந்து வந்துச்சு. அப்படின்னா இது என்னன்னாக்கா இது சல்ஃபூரிக் ஆசிட். இது என்னன்னாக்கா சல்ஃபூரிக் ஆசிட். 2 டைம்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட் நீ எழுதியாச்சு. அடுத்து என்ன இருக்குதுன்னாக்கா PbSO4 எத்தனை முறை இருக்குதுன்னா 2 டைம்ஸ் இருக்குது. அதையும் எழுதிரும். அடுத்து வந்து 2 டைம்ஸ் வாட்டர் மாலிக்யூல்ஸ். இதுதாங்க இந்த செல் ரியாக்ஷன் தாங்க நடக்குது. இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில என்ன நடக்குதுன்னா இது போல செல் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில என்ன சொல்லுவாருன்னாக்கா இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில ஆனோட்ல நம்ம என்ன எடுத்துக்கணும்னா லெட் எடுத்துக்கிறோம். இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில ஆனோட்ல என்ன எடுத்தோம்னா லெட் எடுத்துக்கிறோம். இந்த ஆனோடு வந்து கேல்வானிக் செல்லுக்கு போகும்போது ஆக்சிடேஷன் நடக்குது. இந்த ஆக்சிடேஷன்ல இது என்னவா மாறுதுன்னா இந்த சர்ஃபேஸ்ல என்ன கோட்டிங் வருதுன்னா லெட் சல்ஃபேட் கோட்டிங் வருது. இந்த சர்ஃபேஸ்ல என்ன கோட்டிங் வருதுன்னா லெட் சல்ஃபேட் கோட்டிங் வருது. அப்போ இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரியில இருக்கக்கூடிய ஆனோட் லெட் ஆக்சிடேஷன் போயிட்டு இந்த லெட் என்னவா மாறுதுன்னா லெட் சல்ஃபேட்டா மாறுது. இந்த லெட் சல்ஃபேட் எங்க இருக்குதுன்னா இந்த ஆனோடு எலக்ட்ரோடுனுடைய சர்ஃபேஸ்ல கோட்டிங்கா இருக்குது. அடுத்து கேத்தோடு யாருன்னு பாத்தீங்கன்னா லெட் டை ஆக்சைடு. இங்க கேத்தோடு யாருன்னு பாத்தீங்கன்னா லெட் டை ஆக்சைடு. இந்த லெட் டை ஆக்சைடு என்னவா மாறுதுனாக்கா இந்த கேத்தோடிக் ஆஃப் ரியாக்ஷனுக்கு போகும்போது லெட் சல்ஃபேட்டா மாறுது. அந்த லெட் சல்ஃபேட் இங்க கோட்டிங்ல இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க எலக்ட்ரோலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 38% by weight sulfuric acid. 38% by weight sulfuric acid. weight percentageல சொல்லியிருக்காங்க. இப்போ இது கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகும்போது இது போல நடக்குதுங்க. அப்போ இது கேல்வானிக் செல்ல இருக்கும்போது ஆனோட்ல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட்டா மாறுது. கேத்தோட்ல இருக்கக்கூடிய லெட் டை ஆக்சைடு லெட் சல்ஃபேட்டா மாறுது. இது போல ப்ராசஸ் நடக்குது. சரி, இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆனோடினுடைய ஆனோடு லெட்டா இருக்குதுல்ல, இதனுடைய சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டா லெட் சல்ஃபேட்டா மாறினே வருது. இந்த கேத்தோடினுடைய சர்ஃபேஸ் கேத்தோடு வந்து லெட் டை ஆக்சைடு, இதனுடைய சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டா லெட் சல்ஃபேட்டா மாறினே வருது. அப்படி மாறினே வரும்போது இது கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகக்கூடிய எஃபிஷியன்சி என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது இந்த லெட்டினுடைய சர்ஃபேஸ் வந்து இந்த ஆனோட்ல இருக்கக்கூடிய இந்த லெட்டினுடைய சர்ஃபேஸ் வந்து லெட் சல்ஃபேட்டா மாற இதனுடைய ஆக்சிடேஷன் டெண்டன்சி என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது இந்த லெட் வந்து Pb2+ மாறி
எலக்ட்ரோலைட்டோட கான்டாக்டுக்கு போகணும் இல்லைங்க, எலக்ட்ரோலைட்டினுடைய கான்டாக்டுக்கு போகணும் இல்லைங்க. அதாவது எலக்ட்ரோலைட் வந்து இந்த லெட்டினுடைய கான்டாக்டுக்கு வரணும். இந்த எலக்ட்ரோலைட் வந்து லெட்டினுடைய கான்டாக்ட்ல இருந்தாதான் இந்த லெட் வந்து Pb2+ மாதிரி PbSO4 கண்டினியூஸா மாறி நிற்கும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரோலைட் இந்த கேத்தோடினுடைய சர்ஃபேஸ்ல கான்டாக்ட்லயே இருக்கணும். இப்போ இதனுடைய சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டா லெட் சல்ஃபேட் ஆகும், இதனுடைய சர்ஃபேஸ் கம்ப்ளீட்டா லெட் சல்ஃபேட் ஆகும் மாறினே இருந்துச்சுன்னா இந்த கேல்வானிக் செல்லு வந்து இது வந்து கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகக்கூடிய எஃபிஷியன்சி குறைஞ்சினே போதுன்னு தானே அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ வந்து இந்த எலக்ட்ரோலைட் இதனுடைய சர்ஃபேஸ்க்கு வரக்கூடிய டெண்டன்சி என்ன ஆயிடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகேங்க, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த சல்ஃபூரிக் ஆசிட் இதனுடைய சர்ஃபேஸ்க்கு வரக்கூடிய டெண்டன்சி குறைஞ்சினே போகும், இதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்க்கு வரக்கூடிய டெண்டன்சி குறைஞ்சினே போகும். இப்போ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் இதனுடைய சர்ஃபேஸ்க்கு வரணும்னா இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட்டை நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆனோடினுடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட்டை மறுபடியும் நீங்க லெட்டா மாத்திடணும். இந்த கேத்தோடினுடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட்டை மறுபடியும் நீங்க லெட் டை ஆக்சைடா மாத்திடணும். அப்படின்னா இந்த செல்லை வந்து நம்ம சார்ஜிங்க்கு எடுத்துன்னு போனோமா இல்ல டிஸ்சார்ஜிங்க்கு கண்டினியூஸா யூஸ் பண்ணலாமா இல்ல செல்லு டெட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாமா, எப்படி சொல்லலாம்னு நினைக்கிறீங்க? இது வந்து இந்த லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி வந்து செகண்டரி பேட்டரி. செகண்டரி பேட்டரின்னு என்ன அர்த்தம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். அப்போ இதை வந்து சார்ஜிங்க்கு எடுத்துன்னு போனோம். அப்போ இதை சார்ஜிங்க்கு எடுத்துன்னு போனோம்ட்டு சொல்றோம். அப்போ சார்ஜிங்க்கு எடுத்துன்னு போறோம்னாக்கா இந்த கேல்வானிக் செல்ல நீங்க சார்ஜிங்க்கு எடுத்துன்னு போறீங்கன்னா மறுபடியும் நார்மலா மாறிடுச்சுன்னு தானே அர்த்தம். நல்லா பாருங்க, இதை ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்றீங்க, இதை ரீசார்ஜ் பண்றீங்கன்னாக்கா இப்போ இதை ரீசார்ஜுக்கு எடுத்துன்னு போலாங்க. சரி, இப்போ இதை ரீசார்ஜ் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க, இதை ரீசார்ஜ் பண்றோம். ரீசார்ஜ் பண்ண என்ன ஆகணும்னாக்கா இது வந்து லெட்டா இருக்கணும், இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட் அப்படியே என்னவா மாறிடணும், லெட்டா மாறிடணும். சரி, அதே போல இப்போ இந்த ஆனோடு வந்து இது மாதிரி மாறிக்குச்சு, இந்த ஆனோடு பாத்தீங்கன்னா இது மாதிரி மாறிடுச்சு. இப்போ கேத்தோட பார்க்கணும், இந்த கேத்தோடினுடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட் என்னவா மாறிக்கணும் யோசிச்சு பாருங்க. கேத்தோடினுடைய சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட் என்னவா மாறிக்கணும் யோசிச்சு பாருங்க. இது என்னவா மாறிக்கணும், லெட் டை ஆக்சைடா மாறிக்கணும். அப்பதானே ரீசார்ஜின் மீனிங். இங்க எலக்ட்ரோலைட் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கணும், இங்க எலக்ட்ரோலைட் சல்ஃபூரிக் ஆசிட் 38% பை வெயிட்டா இருக்கணும். எலக்ட்ரோலைட் சல்ஃபூரிக் ஆசிட் எவ்வளவு இருக்கணும், 38% பை வெயிட்டா இருக்கணும். சரி, இப்போ இதை மறுபடியும் பார்க்கலாம். ஆனோடு என்ன எடுத்துக்கணும்னா லெட் எடுத்துக்கணும், இது ஆக்சிடேஷன் போகுது, ஆக்சிடேஷன் போறதுனால இது என்னவா மாறுதுன்னா லெட் சல்ஃபேட்டா மாறிச்சு. அப்ப இதனுடைய சர்ஃபேஸ் என்னவா மாறுதுன்னா லெட் சல்ஃபேட்டா மாறினே வருது. கேத்தோடு என்ன எடுத்துக்கணும், லெட் டை ஆக்சைடு எடுத்துக்கணும், இது வந்து ரிடக்ஷனுக்கு போகுது, இது ரிடக்ஷனுக்கு போறதுனால இதனுடைய சர்ஃபேஸ் என்னவா மாறினு வருதுன்னா லெட் சல்ஃபேட்டா மாறினே வருது. இந்த ஆனோடிக் ப்ராசஸ்னாலையும் இந்த கேத்தோடிக் ப்ராசஸ்னாலையும் எலக்ட்ரோலைட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் கன்சியூம் ஆகுது. இந்த எலக்ட்ரோலைட் கன்சியூம் ஆகுறதுனால இதனுடைய பர்சன்டேஜ் என்ன ஆகுதுன்னா குறைஞ்சினே வருது, டிக்ரீஸ் ஆகினே வருது. அப்போ டைம் போக போக இதனுடைய சர்ஃபேஸ்ல லெட் சல்ஃபேட் வந்துனே இருக்குது, இதனுடைய சர்ஃபேஸ்ல லெட் சல்ஃபேட் வந்துனே இருக்குது, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சினே போகுது. ஒரு நேரத்துல இந்த செல் எப்படி ஆகுதுன்னா இந்த செல் வந்து ரீசார்ஜிங்க்கு ரெடியா இருக்குது. இப்போ ரீசார்ஜிங் பண்றோம்னா என்ன அர்த்தம், ரீசார்ஜிங் பண்றோம்னா இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் குறைஞ்சிச்சுல, அந்த டிக்ரீஸ் ஆன கான்சன்ட்ரேஷன் மறுபடியும் ஒரிஜினல் லெவலுக்கு வந்துடணும், அந்த 38% பை வெயிட்டுக்கு வந்துடணும். இங்க சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட் எல்லாமே என்னவா மாறிடணும், லெட்டா மாறிடணும். இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட் எல்லாமே என்னவா மாறிடணும், லெட் டை ஆக்சைடா மாறிடணும். அப்படி மாறினா தானங்க இது வந்து ரீசார்ஜ் பண்ணிருக்கோம், திருப்பும் இதை வந்து கேல்வானிக் செல்ல யூஸ் பண்ணிக்கலாம் அன்ட்டு மீனிங். அப்படிதானங்க மாறணும். இல்ல இந்த லெட் சல்ஃபேட்டை ரிமூவ் பண்ணணுமா, யோசிச்சு பாருங்க. இந்த லெட் சல்ஃபேட்டை நீங்க ரிமூவ் பண்ணீங்கன்னா சப்போஸ் இந்த சல்ஃபூரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் ஒரிஜினல் லெவலுக்கு வருமா, யோசிச்சு பாருங்க. அப்படின்னா லெட் சல்ஃபேட்டை ரிமூவ் பண்ணா அதை ரீசார்ஜிங் மீனிங்கா, யோசிச்சு பாருங்க.
ரீசார்ஜிங் மீனிங் இல்ல. லெட் சல்ஃபேட்டை ரிமூவ் பண்றீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் லெட் வந்து சைஸ் ஆஃப் ஆனோட் வந்து குறைஞ்சிச்சுன்னு தானே மீனிங். அதே சைஸ் ஆஃப் லெட் டை ஆக்சைடு டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தானே மீனிங். அப்போ ரீசார்ஜிங்னா என்ன பண்ணணும்? ரீசார்ஜிங்னா என்ன நடக்குது? இந்த லெட் சல்ஃபேட் லெட்டா மாறிடணும். சரி, அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த லெட் சல்ஃபேட் என்னவா மாறிக்கணும்னா லெட்டா மாறணும். இந்த லெட் சல்ஃபேட் என்னவா மாறினா லெட்டா மாறணும். அப்படின்னா லெட் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய Pb2+ என்னவா மாறணும்னா பிபியா மாறணும். அப்போ இதுல இருக்கக்கூடிய Pb2+ பிபியா மாறணும்னா இது என்ன பண்ணணும்னா 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கும். இந்த Pb2+ 2 எலக்ட்ரான்ஸை எடுத்துக்கின்னு என்னவா மாறுதுன்னா பிபியா மாறுது. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா இந்த லெட் சல்ஃபேட் லெட்டா மாறுது. சரி, இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னா லெட் சல்ஃபேட் என்னவா மாறி இருக்குதுன்னா லெட்டா மாறி இருக்குது சொல்றோம். லெட் சல்ஃபேட் லெட்டா மாறி இருக்குது. சரி, அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட் என்னவா மாறுதுன்னா லெட்டா மாறுது. இதுல இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட்ல பிபிக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் 2+, இந்த Pb2+ பிபியா மாறுதுன்னா பை கெய்னிங் 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்குது. 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிக்கின்னு பிபியா மாறுது. சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லெட் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய Pb2+ பிபியா மாறணும். இந்த சல்ஃபேட் எங்கேக்கு போகணும்னா எலக்ட்ரோலைட்டுக்கு போயிடணும். இந்த லெட் சல்ஃபேட்ல இருக்கக்கூடிய சல்ஃபேட் வந்து எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடணும். அப்பதான் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் நார்மல் லெவலுக்கு வரும், இனிஷியல் லெவலுக்கு வரும். ஏன்னா இங்க கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிச்சு இல்ல, சல்ஃபூரிக் ஆசிடினுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிச்சு. அந்த குறைஞ்ச கான்சன்ட்ரேஷன் நார்மல் லெவலுக்கு வரணும்னா என்ன பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய சல்ஃபேட் திரும்ப எலக்ட்ரோலைட்டுக்கு போயிடணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய சல்ஃபேட் எங்கேக்கு போகுது? எலக்ட்ரோலைட்டுக்கு போயிடுச்சு. இங்க இருக்கக்கூடிய சல்ஃபேட் எலக்ட்ரோலைட்டுக்கு போயிடுச்சுங்க. சரி, அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க லெட் சல்ஃபேட் இருக்குது. இந்த லெட் சல்ஃபேட் என்னவா மாறணும்னா PbO2 மாறிக்கணும். இப்போ இங்க இந்த லெட் சல்ஃபேட் என்னவா மாறணும்னா PbO2 மாறிக்கணும். இந்த PbO2 என்னவா மாறணும்னா PbSO4 மாறி இந்த சாரி PbSO4 தானே இங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட் என்னவா மாறணும்னா PbO2 மாறிக்கணும். இந்த PbSO4 இந்த லெட் சல்ஃபேட் என்னவா மாறணும்னா PbO2 மாறிக்கணும். சரி, இப்போ PbSO4 என்னவா மாறிக்கணும்னா PbO2 மாறிக்கணும். PbO2 மாறணும். அப்போ நல்லா பாருங்க, இங்க இருக்கக்கூடிய லெட் சல்ஃபேட் PbO2 மாறணும்னா இந்த Pb இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் 2+, இந்த 2+ என்னவா மாறணும்னா 4+ மாறிக்கணும். இந்த Pb2+ Pb4+ மாறுதுன்னா என்ன பண்ணணும்னா 2 எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிடணும். 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணணும். 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிக்குது. அப்புறமா என்ன நடக்கணும்னா இந்த லெட் சல்ஃபேட் லெட் டை ஆக்சைடா மாறிக்குது. இங்க இருக்கக்கூடிய சல்ஃபேட் எங்கேக்கு போயிடணும்னா சொல்யூஷனுக்கு போயிடணும், எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடணும். அப்போதான் எலக்ட்ரோலைட்டினுடைய கான்சன்ட்ரேஷன் இனிஷியல் லெவலுக்கு வரும். அப்போ இங்க இருக்கக்கூடிய சல்ஃபேட் என்ன பண்ணணும், எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடணும், எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடணும். இங்க இருக்கக்கூடிய சல்ஃபேட் எங்கேக்கு போயிருதுன்னா எலக்ட்ரோலைட்டுக்கு போயிருது. எலக்ட்ரோலைட்ல போயிடுச்சு, சல்ஃபேட் எலக்ட்ரோலைட்ல போயிடுச்சு. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபேட் எலக்ட்ரோலைட்டுக்கு போயிருது. இந்த Pb2+ Pb4+ மாறுது. அதாவது இந்த லெட் டை ஆக்சைடா மாறுதுன்னா இதுக்கு ஆக்சிஜன் வேணும். இந்த லெட் டை ஆக்சைடா மாறுதுன்னா ஆக்சிஜன் வேணும். இந்த சல்ஃபேட் எலக்ட்ரோலைட்டுக்குள்ள போயிடும். இந்த லெட் வந்து லெட் டை ஆக்சைடா மாறுதுன்னா இதுக்கு ஆக்சிஜன் வேணும். இது ஆக்சிஜன் யார்கிட்ட இருந்து எடுத்துக்கும்? இந்த எலக்ட்ரோலைட்ல இருந்து எடுத்துக்கும். எலக்ட்ரோலைட்ல யார் கொடுப்பாங்க? சல்ஃபேட் கொடுக்காது. யார் கொடுப்பாங்க? வாட்டர் தான் கொடுக்கும். அப்ப இந்த என்ன பண்ணுதுன்னா இந்த லெட் வந்து வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு லெட் டை ஆக்சைடா மாறுது. இந்த லெட் வந்து வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எடுத்துக்கின்னு லெட் டை ஆக்சைடா மாறுது. அப்போ எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் வேணும்? 2 வாட்டர் மாலிகூல்ஸ் வேணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னா H+ அயன்ஸா சொல்யூஷனுக்கு போயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா H+ அயன்ஸா சொல்யூஷனுக்கு போயிடுச்சு. சரி, இப்போ வந்து இது போல நடக்குது. அப்படின்னா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை பாருங்க, இந்த ஆனோட்ல லெட் எடுத்துக்கணும். அது வந்து என்னவா மாறிச்சுன்னா லெட் சல்ஃபேட்டா மாறிச்சு கேல்வானிக் செல்ல டிஸ்சார்ஜ் ஆகும்போது.
இப்போ ரீசார்ஜ் பண்றேன்னா இந்த லெட் சல்ஃபேட் வந்து லெட்டா மாறுது. இந்த லெட் சல்ஃபேட் லெட்டா மாறுது. இந்த லெட் சல்ஃபேட் இந்த லெட்டா மாறுது. இந்த லெட் சல்ஃபேட் லெட்டா மாறுச்சு. இதையும் பாருங்க. அப்படியே ரிவர்ஸா இருக்குதா பாருங்க. பாருங்க. இதையும் பாருங்க. அப்படியே ரிவர்ஸா இருக்குது இல்லைங்க. அதே போல இதையும் பாருங்க. ரிவர்ஸா இருக்குது இல்லைங்க. சரி. அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்றோம்னாக்கா இதை வந்து எங்க சொல்ல வந்தோம்னாக்கா இது வந்து கேல்வானிக் செல். இது வந்து என்னன்னா கேல்வானிக் செல். இது வந்து கேல்வானிக் செல் டிஸ்சார்ஜ் ஆகும்போது. இது வந்து என்ன சார்ஜிங் பண்றோம், ரீசார்ஜிங் பண்றோம். இப்போ ரீசார்ஜிங் பண்றோம்னா இங்க வந்து என்ன பண்ணோம், ரீசார்ஜிங் நடக்குதுன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பாஸ் பண்ணோம். நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை பாஸ் பண்றோம்னா இது என்னது எலக்ட்ரோலைட்டிக் செல் தானுங்க. நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றோம். அப்போ வந்து இது எலக்ட்ரோலைட்டிக் செல். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதுல என்ன நம்ம செய்ய போறோம்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன் பாருங்க. இங்க வந்து என்னன்னா எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுது. எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆகுதுன்னா இந்த லெட் சல்ஃபேட் என்ன பண்ணுதுன்னா இந்த Pb2+ எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது. எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுதுன்னா இங்க ரிடக்ஷன் நடக்குது. இங்க ரிடக்ஷன் நடக்குதுன்னா இது என்னன்னா கேத்தோட். இது ரிடக்ஷன் நடக்குதுன்னா இது என்னன்னா கேத்தோட். இங்க என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் லூஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா இது எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது. எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க லாஸ் ஆகுது. எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுது. எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணுதுன்னா இங்க ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் நடக்குதுன்னா இது வந்து ஆனோட். இது வந்து என்னன்னா ஆனோட். இது வந்து ஆனோட். இப்போ செல் ரியாக்ஷனை பார்க்கலாங்க. செல் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாங்க. இப்போ செல் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி. இப்போ செல் ரியாக்ஷனுக்கு வரோம். இப்போ இந்த லெட் சல்ஃபேட் 2 டைம்ஸ் லெட் சல்ஃபேட் இருக்குது. 2 டைம்ஸ் லெட் சல்ஃபேட் எழுதிக்கலாம். 2 டைம்ஸ் லெட் சல்ஃபேட் எழுதியாச்சு. அடுத்து வந்து இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த 2 எலக்ட்ரான்ஸ் கேன்சல் பண்ணிடுறோம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 வாட்டர் மாலிகுல்ஸை எழுதிக்கிறோம். லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 2 வாட்டர் மாலிகுல்ஸ் எழுதியாச்சு. ரைட் சைடில் என்ன இருக்குதுன்னா லெட் இருக்குது, லெட் டை ஆக்சைடு இருக்குது. அடுத்து 2 டைம்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது. 2 டைம்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது. 2 டைம்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ செல் ரியாக்ஷன் நமக்கு வந்துருச்சுங்க. இப்போ கிடைச்ச செல் ரியாக்ஷனை பாருங்க. இங்க செல் ரியாக்ஷனை பாருங்க. இந்த இடத்துல செல் ரியாக்ஷனை பாருங்க. இந்த கேல்வானிக் செல்ல செல் ரியாக்ஷனை பாருங்க. கேல்வானிக் செல்ல செல் ரியாக்ஷன் எப்படி இருக்குது, எலக்ட்ரோலைட்டிக் செல்ல செல் ரியாக்ஷன் எப்படி இருக்குது பாருங்க. அப்படியே இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுங்க. இது வரும். அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் செல் இஸ் எ ரிவர்ஸ் ஆஃப் திஸ் கேல்வானிக் செல். அதனாலதான் இது ஆனோட ஆக்ட் ஆனது இப்ப கேத்தோட ஆக்ட் ஆகுது. கேத்தோட ஆக்ட் ஆனது ஆனோட ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? கேல்வானிக் செல்லா இருந்தது எலக்ட்ரோலைட்டிக் செல்லா இருக்குது. அப்போ ரீசார்ஜிங்னா என்னன்னு சொல்லனா எலக்ட்ரோலைட்டிக் செல். அப்போ இந்த இதை வந்து ரீசார்ஜிங் எடுத்துன்னு போனீங்கன்னா மறுபடியும் இனிஷியல் பொசிஷனுக்கு வந்துருது. இனிஷியல் பொசிஷனுக்கு வந்த பின்னாடி இப்போ இது திருப்பி என்ன ஆகும், கேல்வானிக் செல்ல ஆக்ட் ஆகும். கேல்வானிக் செல்ல இது ஆக்ட் ஆக என்ன ஆகும், இது இப்படி மாறினே இருக்கு. அப்புறமா என்ன பண்ணோம், ரீசார்ஜிங் எடுத்து முன்னே இப்படி மாறினே இருக்கு. சரி, அப்படின்னா இதை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும்னாக்கா ஏன் வந்து பேட்டரி கொஞ்சம், அதாவது கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் இயர்ஸ் ஆன பின்னாடி பேட்டரியை வந்து மாற்றணும்னு சொல்லுவாங்களே, ஏன் மாற்றணும்? இங்கே தான் ரீசார்ஜிங் பண்ண முடியுது இல்லை, அப்போ ஏன் பேட்டரியை மாற்றணும்னு சொல்கிறாங்க? இப்போ 2 வீலர்ஸில் கூட பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரியை வந்து ஒன்ஸ் இப்போ 2 வீலரை பர்ச்சேஸ் பண்ணுறோம், பேட்டரி இருக்குது. ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரியை லைஃப் லாங் அந்த பேட்டரியை வச்சுக்கிறோம். பேட்டரியை கூட சில டைமில் மாற்றுறோம் இல்லைங்க. ஏன் பேட்டரியை மாற்றுறோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல லெட் சல்ஃபேட் இருக்குதுல்ல, இந்த ஆனோட்ல கோட் ஆன இந்த லெட் சல்ஃபேட்டா மாறுது பாருங்க. இந்த லெட் சல்ஃபேட் இதனுடைய சர்ஃபேஸ்லேயே இருந்தால் மட்டும்தான் அது லெட்டா மாறும். கீழே வந்து கொட்டிக்குச்சுன்னா, கீழே வந்து வீழ்ந்துச்சுன்னா அது இங்கே வருமா?